பேரா அயர்த்தவர் தோட்ட தமிழ் பள்ளி நேற்று திங்கட்கிழமை தீயில் சேதமடைந்ததைத் தொடர்ந்து அப்பள்ளியின் புதிய கட்டடத்தில் மாணவர்கள் கல்வியை தொடரவுள்ளனர். அக்கட்டடத்தின் பயன்பாட்டை உறுதி செய்ய தகுதி சான்றிதழை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டில் அந்த புதிய கட்டடம் கட்டப்பட்டது. அதில் 3 வகுப்பறைகள், ஓர் ஆசிரியர் அறை, தலைமை ஆசிரியர் அறை மற்றும் நூல் நிலையமும் உள்ளது. அக்கட்டடத்திற்கான தகுதி சான்றிதழ் கிடைத்ததும் மாணவர்கள் அங்கு கல்வியை மேற்கொள்வார்கள் என்று இன்று அப்பள்ளியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் சிவனேசன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். தற்காலிகமாக மாணவர்களுக்கு இயங்கலை வாயிலாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை நடத்தப்படும் என்று அவர் கூறினார். 32 மாணவர்கள் மற்றும் 13 ஆசிரியர்கள் கொண்ட இப்பள்ளி தீயில் மோசமாக சேதமடைந்துள்ளதால் அக்கட்டடத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் 3 வகுப்பறைகள், ஓர் அறிவியல் கூடம், ஒரு கிடங்கு, சிற்றுண்டிச்சாலை, இணைப்பாட நடவடிக்கை மையம் ஆகியவை பெரும் சேதமுற்றன. தீ பரவியதை தொடர்ந்து உடனடியாக மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.